Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 413 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மால ஷார்ப்பா இருக்கிற அந்த பிளேடு மேல விழ வந்தான்ல, அது வேற ஊச்சி ஊச்சியா முள்ளுக்கம்பி மாதிரி இருக்குது. நம்ம பயலும் நல்லா கேர் ஆயிட்டான், அதனால அப்படியே விழ போவான். ஆனா கடைசி நிமிஷத்துல கஷ்டப்பட்டு கையை நீட்டி மேல புடிச்சு ரெண்டு பக்கமும் காலை வச்சு வந்த போர்ஸுக்கு கஷ்டப்பட்டு பிரேக்க போடுவான். ஜஸ்ட் மிஸ் பின்னாடி சொருகி இருக்கும். ஆத்தாடி கொஞ்சம் விட்டுருந்தா டவுசர் கிழிஞ்சிருக்குமே, நல்ல வேலை தப்பிச்சோம்பான். இந்த கிளவி எல்லாம் பயங்கர பதட்டமோட உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த ரேன் எல்லாம் பாத்துட்டு பரவாயில்லையே பைய விடாப்படியா இருக்கானே, பட் அவன் என்னதான் முக்குனாலும் நம்மளோட எங்கர் சிஸ்டருக்கு ஈக்குவலாலாம் அவனால போட்டி போட முடியாதும்பா. ஏன்னா குஜா பைரட்ஸ்னாலே எப்பவும் டாப் ஆமா. என்ன பண்ணாலும் இந்த பில்டப்ப மட்டும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. இத பார்த்த போவாக்கு சிரிப்பா வருமா? அவ சிரிச்சதை பார்த்து அங்க இருக்க மக்கள் கூட்டமே ஆ ஊ ஓ ஈன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ அவ்வளவு அழகா இருக்காளாம். நேக்கு ஒண்ணுதான் புரியல, அவ உட்கார்ந்துட்டு இருக்குது டாப்ல, இவங்க உட்கார்ந்துட்டு இருக்குது டவுன்ல. எப்படி இவ்வளவு கிளியரா அக்யூரேட்டா கண்ணு வாயி மூக்குன்னு தெரியுதுன்னு தெரியல. ஆனா எப்படியோ பார்த்து ரசிக்கிறாங்க. சரி ரசிச்சு தொலையட்டும். அவளுக்கு என்னன்னா நம்ம பைய வாய் மட்டும் தான் பேசுறானாமா, மத்தபடி அண்ணத்துக்கு லாய்க்கு இல்லன்னு வேற கிண்டல் பண்ணுவா. இங்க நம்ம பையன் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு பிச்சுக்கிட்டு மேல வந்துருவான். இதுல வந்த உடனே போவாவை வண்ட வண்டியா திட்டுவான். ஏன்னா நம்ம பையல ஓவரா அசிங்கப்படுத்திட்டால. அவ உடனே சீனு ஐயோ இனி அவமானப்படுத்திட்டான், இவன் ரொம்ப மோசம்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அவ்வளவுதான் சுத்தி இருக்க கூட்டம் பூரா நம்மால போட்டு பச்சை பச்சையா திட்ட ஆரம்பிச்சிடும். எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க ஸ்னேக் பிரின்சஸ் மறுபடியும் நீ அவமானப்படுத்துவ, இவனை நாங்க மன்னிக்க மாட்டோம், சீக்கிரமா அவனை கொல்லுஹே, அவனை விடாதீஹே அப்படின்னு விடாம வாரி இறப்பாங்க. மறுபடியும் அந்த ஸ்னேக் பிரின்சஸ் பில்டப்போட எந்திரிச்சு அவனை சீக்கிரமா காலி பண்ணுங்க, இனிமேட்டு அவன் உயிரோட இருக்க கூடாது, அவன் வாயில இருந்து என்னைய கேவலமா பேசுற மாதிரி இனி வார்த்தை வரவே கூடாது, அவன் மூச்சை நிறுத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி சீக்கிரமா லூஃபிய போட்டு தள்ள சொல்லுவான். அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஜாலியா இவன் கூட விளையாடலான்னு. ஆனா அவங்க அக்கா போட்டு தள்ள சொல்லிட்டாலே, இதுக்கப்புறம் எல்லாம் உன் கூட நாங்க விளையாட போறது இல்ல, உன்னோட மூச்சை மொத்தமா நிறுத்த போறோம்னு லூஃபிக்கே பயங்காட்டுறான். இல்லாமா அவன் எவ்வளவு பெரிய ஆளு, சாவையே பாத்துட்டு வந்தவன் இப்படி வெத்து வாயில பில்டப்பா பண்ணா பயந்துருவானா என்ன? கொலை வெறியில லுக்கு விடுவான். ஆனா அவளுக்கு என்ன பண்ணுவாளுங்க, இவனை மிரட்டணும்னு சொல்லி அந்த மார்கரெட் சிலை இருக்குல்ல அதை அலேக்கா தூக்கிடுவாங்க. அதை பார்த்த கிக்கியோக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் செம ஷாக்கு. ஆனா மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. லூஃபி காண்டாயிருவான். எதுக்கு தேவையில்லாம சண்டைக்கு நடுவுல அவங்கள தூக்கிட்டு வர்றேன், ஒழுங்கா அவங்கள இறக்கி வைன்னு அந்த சோனியாவை மிரட்டுவான். ஆனா அவளுக்கு ரெண்டு பேருமே பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதோட விட்டா பரவாயில்லையா, அந்த சிலைய உடைக்க வேற போறேன்பா. ஆக்சுவலா அவ தானே இவன் உயிரையே காப்பாத்திருக்கா, அது ஒண்ணுமே போதுமே அவ ஒரு பெரிய கிரைம பண்ணிருக்கான்னு. அதனால இதுதான் அவளுக்கு பனிஷ்மெண்ட்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆளுக்கு கொலை காண்டாவும், பின்ன சண்டை இவனுக்கும் அவங்களுக்கும் தான். அப்ப இவன் கூட தானே சண்டை பண்ணும், எதுக்கு தேவையில்லாம அவளை எல்லாம் தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவளை எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு வேகமா தடுக்கிறதுக்கு ஓடி வருவான். உடனே அவ கோடாரிய வச்சு அட்டாக் பண்ணுவா. அதெல்லாம் ஜம்ப் பண்ணி அவளை புடிக்க வருவான். இருந்தாலும் வாழை வச்சு ஒரே அடி, அப்படியே செவுத்துல பள்ளி ஓட்டின மாதிரி போய் சக்குன்னு கீழே விழுவான். அதுக்கப்புறம் என்ன அலேக்கா தூக்கி அவனை லாக் பண்ணிடுவாங்க. அந்த மேரி கோல்டு கிண்டல் பண்ணுவா, தம்பி நீ என்ன நம்ம நேருக்கு நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியா, நாங்க உன்னை பப்ளிக்கா போட்டு தள்ள வந்தோம் அவ்வளவுதான், அதனால பேசாம சாகுற வழிய பாரு, எதுக்கு தேவையில்லாம எமோஷனலா எங்க சிஸ்டர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ற, இதெல்லாம் உனக்கு தேவையானு கேட்பாளுங்க. ஆக்சுவலா மார்கரெட் ஸ்னேக் பிரின்சஸ் பத்தி பேசும்போது அவ்வளவு ஆர்வமா பேசியிருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க, அவங்க வேற லெவல் ஆளுன்னு சொல்லி ரொம்ப மரியாதையோட பேசியிருப்பா. அப்படிப்பட்டவளை இப்படி தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்ச விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா காண்ட் ஆகத்தானே செய்யும். அவன் அப்பவும் சொல்லுவான், அவன் உங்க எல்லாத்து மேலயுமே நிறைய மரியாதை வச்சிருக்கா, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு. ஆனா அவளுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல, ஏன்னா இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே இவங்க மேல மரியாதை வச்சிருக்காங்களாமா. அதனால கூட்டத்துல ஒருத்தி தானே இவ மரியாதையில மட்டும் என்ன ஸ்பெஷல், அவ பண்ண தப்புக்கு சாக வேண்டியவதாங்கிற மாதிரி சொல்லுவா. லூஃபி அப்பவும் காண்டாயி கத்துவான், லூசு மாதிரி பண்ணாத பல்லுல எல்லாம் தட்டி போடுவேன்னு. தம்பி பேசும்போது பார்த்து பேசணும், ஏன்னா நீ இருக்கிற நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை. எப்படி இருந்தாலும் இவளை உடைச்சு தள்ளிட்டு அடுத்தடுத்து ரெண்டு பேர்த்தையும் நான் காலி பண்ணதான் போறேன், அதுவும் மெதுவா ஸ்லோவா உன் கண்ணு முன்னாடி. அது இன்னும் உனக்கு வலிக்கும் தானே, அதுதான் எனக்கு வேணும்பா. லூஃபிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கிக்கியோ எல்லாம் அங்க பதறிட்டு இருப்பா. கிக்கியோ அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பதறிட்டு இருப்பாங்க, ஐயோ அவளை கொல்ல போறாங்களேன்னு. அவங்க மட்டுமா பாட்டியும் சேர்ந்து ஷாக்காவா, அட சண்டாளிகளா இப்படி குடும்பம் பண்றீங்களேன்னு. அந்த சாண்டர் சோனியா கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா, அதாவது கீழே போட்டு உடைக்கிறதுக்கு 1 2 3ன்னு. லூஃபியும் அவனால முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் 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 வேண்டான்னு பயங்கரமா கத்துவான். ஆனா அவளுக்கு வீம்புக்குன்னே அவனை போட்டு இருக்குன்னு இறுக்கி இன்னும் வலிய கொடுப்பாளுங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பீதி ஆவாங்க, ஐயோ மார்கரெட் சிலைய உடைக்க போறாங்களேன்னு. உடஞ்சிருச்சுன்னா கன்ஃபார்மா அவ செத்துருவா. அப்ப அவ கரெக்டா கவுண்ட முடிச்சிட்டு ஸ்டாச்சுவை தூக்கி கீழே ஓங்கி அடிக்க போவா. அந்த டைம் லூஃபி நான் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னலன்னு சொல்லி ஒரு கத்துவான். அப்ப
அப்ப அவனுக்குள்ள இருந்து பயங்கரமான ஹக்கி பவர் ஒண்ணு ரிலீஸ் ஆகும். அந்த பவரோட எஃபெக்ட பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பீதி ஆயிருவாங்க. அதை விடுங்க, சுத்தி உட்கார்ந்து இருக்காங்களே மக்கள், அவங்களையே அப்படியே தூக்கு மேல. சரி, அவங்க எல்லாம் கூட ஓரளவுக்கு பக்கத்துல இருக்காங்க, தூக்கி அடிக்குது. மேல உட்கார்ந்துட்டு இருக்க பிரின்சஸுக்கே தூக்கி அடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம பயலுக்கு பயங்கரமான பவர். அவ்வளவு நேரமா ஓவரா பண்ணிட்டு இருந்த அத்தனை பேருமே ஒரு செகண்ட் வாயடைச்சு போய் நிப்பாங்க. சொல்ல போனா போவா ஹேன்காக் எல்லாம் மிரண்டுருவா. அந்த ஒரு செகண்ட் கையில இருந்து பின்னூசி ஒன்ன போட்டோம்னா கிளாங்னு சத்தம் கேட்கும். அப்படி ஒரு அமைதி. சடனா பார்த்தா கூட்டத்துல இருந்த சில பேர் அப்படியே மயக்கம் போட்டு பொத்து 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 பொத்துன்னு விழ ஆரம்பிப்பாங்க. லூஃபியோட ஹக்கி பவர் ரிலீஸ் ஆன எஃபெக்ட் போல ஏன் பீதியானதுல அந்த மேரி கோல்டுங்கிறவ அவனை இறக்கியே விட்டுருவா. அது மட்டுமா ஸ்டாச்சுவை வடைக்க போனவ அப்படியே பூ மாதிரி கீழே தூக்கி வச்சிருவா. உடனே லூஃபி அடிச்சு புடிச்சு போய் அந்த சிலைக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாப்பான். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் இல்ல. பரவாயில்ல, கடைசியா நான் சொன்னதை ஒரு வழியா கேட்டுட்டீங்களா, இப்ப வாச்சு உங்களுக்கு மூளை வந்துச்சேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஜாலியா பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இவங்க அப்படியே ஆடி போய் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு பவரை இவங்க லைஃப்ல ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் பார்த்திருக்காங்க. இது கான்குரர் ஹக்கி. மில்லியன்ல ஒருத்தரால மட்டும் தான் இதை மாஸ்டர் பண்ண முடியும். அப்படியே மாஸ்டர் பண்ணாலும் அதை எல்லாராலையும் யூஸும் பண்ண முடியாது. பட் நம்ம பையன் பண்ணியிருக்கான். இவங்களுக்கெல்லாம் வேர்த்து ஊத்தும். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு இந்த பவரை யூஸ் பண்ற ஒரே ஆளு இவங்க அக்கா போவா ஹேன்காக் தான். அவ மட்டும் தான் அந்த ஹக்கியை யூஸ் பண்ணுவா. இப்போ ஒரு பையனுக்கும் இவ்வளவு பவர் இருக்கான்னு பீதி. ஏன் அந்த போவா ஹேன்காக்கே அங்க ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருப்பா. நம்ம கிட்ட இருக்க அதே பவர் எப்படி இது பாசிபிள்? என்னால நம்ப முடியல. ஆஃப்டர் ஆல் இவன் ஒரு பையன், இவனால எப்படி அந்த பவரை யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னு நம்ம பையன் அப்படியே நல்லா நெட்டையெல்லாம் எடுத்துட்டு என்ன எல்லாம் லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க, என்ன மேட்டர்னு கேஷுவலா கேட்பானா. அப்பதான் இவங்களுக்கே புரியுது அவன் ஹக்கி பவரை யூஸ் பண்ணியிருக்கான்னு அவனுக்கே தெரியலன்னு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கூட தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க நம்ம பையன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கையெல்லாம் நல்லா முறுக்கிட்டு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு என்கிட்ட காமிச்சிட்டீங்க, இனி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்களுக்கு காமிக்கிறேன், கொண்டி கொண்டி சண்டைக்கு தயாரா அப்படின்னு கேட்டா அவங்கள சண்டைக்கு கூப்பிடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.